ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கரண்ட் இல்ல, மிக்ஸி யூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 10 இட்லி கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிரும். இதுக்கு 3 பொருள் தான் தேவை. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி வச்சு இல்லைன்னா மத்து வச்சு நீங்கள் லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டிங்கன்னா எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. 10 இட்லி கூட சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இதில் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.